அரசாங்க நிலத்தை, புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்தால் அதை எப்படி அரசாங்கம் அப்புறப்படுத்தும்? முதலில் அதிகாரிகள் ஆக்கிரமிப்பு செய்துள்ள நபருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் கொடுப்பார்கள். அந்த நோட்டீஸில் அவர் ஆக்கிரமிப்பு செய்துள்ள நிலத்தின் அளவினை குறிப்பிட்டிருப்பார்கள். இந்த நிலத்துக்கு வரி ஏதாவது விதிக்கப்பட்டிருக்கிறதா என ஆராய்ந்து வரி விதிக்கப்பட்டிருந்தால் முழு வரியையும் வசூல் செய்ய நடவடிக்கை எடுப்பார்கள். வரி விதிக்கப்படாத நிலமாக இருப்பின் அதற்குரிய தண்ட தீர்வையையும், அதாவது அபராதத்துடன் வரியையும் சேர்த்து ஆக்கிரமிப்பாளரிடம் வசூலிக்க நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்துவார்கள். ஆக்கிரமிப்பு நிலத்தில் உள்ள பயிர் விளைச்சல், உபகரணங்கள், கட்டுமானங்கள் ஆகியவற்றை ஏன் பறிமுதல் செய்யக்கூடாது என்று நோட்டீஸ் அனுப்புவார்கள். அரசாங்க நிலத்தில் கட்டடம், பயிர் விளைச்சல் என எது செய்திருந்தாலும் பறிமுதல் செய்ய கால நிர்ணய செய்வார்கள். நோட்டீஸ் என்று ஒன்று உண்டு. அதில் குறிப்பிட்ட தேதியில் உங்கள் நிலத்தில் உள்ள அத்தனை பொருட்களையும் பறிமுதல் செய்து அரசை கையகப்படுத்தும் என்று அறிவிப்பு தருவார்கள். நீங்கள் காலி செய்து கொள்ளலாம். கண்டிப்பாக இன்ன தேதிக்குள் தான் என்று அறிவிப்பார்கள். ஒரு வாரத்திற்குள், 10 நாளைக்குள் என்று கால அளவு நிர்ணயம் செய்ய மாட்டார்கள். இது புறம்போக்கு அரசு நிலத்தில் ஆக்கிரமிப்பு செய்தால் அகற்றக்கூடிய வழிகளாகும்.